நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் அலுவலகத்தில் வருமான வரி சோதனை நடந்து வருகிறது. இதனால் இங்கு திமுகவினர் குவிந்துள்ளனர். தொடர்ந்து பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வந்த புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறை சோதனை நடப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 39 லோக்சபா தொகுதிகளுக்கும் வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலை முறைகேடின்றி அமைதியான முறையில் நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்துள்ளது. மேலும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா, பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்க தொகுதி வாரியாக 24 மணி நேரமும் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் 50,000க்கும் அதிகமான பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வருமான வரித்துறையும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. ஆன்லைன் பண பரிமாற்றங்களும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் முன்னாள் சபாநாயகரும் நெல்லை திமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஆவுடையப்பன் வீட்டில் ஐடி ரெய்டு நடைபெற்று வருகிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள ஆவுடையப்பன் அலுவலகத்தில் ஐடி சோதனை நடைபெற்று வருகிறது. ஐடி சோதனை நடைபெறுவதால் அலுவலகம் முன்பு திமுகவினர் குவிந்துள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆவுடையப்பன் அலுவலகத்தில் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வந்த புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறை சோதனை நடப்பதாக சொல்லப்படுகிறது.